அந்த ஆடியோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டு கதற விட்டுருக்கிறாரு ஸ்டாலின். யார? எடப்பாடி பழனிசாமிய. எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த ஆடியோ மறந்துருக்கும். ஸ்டாலின் அந்த கேள்வியை கேட்ட உடனே சட்டப்பேரவையிலேயே எடப்பாடி பழனிசாமிக்கு கால் ரெண்டு கிடுகிடுன்னு ஆடிச்சான். ஆமா, பக்கத்துல இருந்தவங்க சொன்னாங்க. என்ன ஆடியோ அது அப்படிங்கறத நம்ம பேச போறோம். உள்ளபடியே கதற விட்டுருக்கிறார் ஸ்டாலின். அதோட சரி, அதை கேட்ட உடனே கப் சிப்னு உட்காந்துட்டாரு ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அப்படி என்னங்க இருக்கு அந்த ஆடியோல அப்படின்னு நீங்க ஆர்வமா கேட்கிற மாதிரியே நானும் ஆர்வமா இருக்கிறேன். அந்த ஆடியோவில் இருப்பது என்ன? ஏன் எடப்பாடி கப் சிப்னு உட்கார்ந்தாரு? ஏன் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டாரு? ஸ்டாலின் அப்படி என்ன சம்பவம் செய்தாரு அப்படிங்கறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி என்று உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் தமிழ் கேள்வியை பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்லிட்டு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்கு. உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கேள்வி நேரத்தின் பொழுது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் மாண்புமிகு மேலாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டவர்களும் அரசு நோக்கி சில கேள்விகளை வைத்தாங்க. அதுல என்ன கேள்வி வச்சாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு, ஏங்க என்னங்க நீங்க அரசு ஊழியர்களுக்கு நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை ஏமாற்றி விட்டீர்கள். நீங்கள் அறிவித்திருப்பது பழைய ஓய்வூதிய திட்டமா? அரசு ஊழியர்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்களா? அப்படின்லாம் மனோகரா பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படின்னு இந்த மனோகரா படத்துல டைலாக் பேசுவார்ல, அந்த மாதிரி இவர் ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால் அவர் ஓட்டத்தை நிறுத்தியிருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். செய்தார்களா? கல்யாணியை வாழ விட்டார்களாங்கிற மாதிரி கடுமையா மனப்பாடம் என்றதெல்லாம் இவர் பேசி முடிச்சிட்டீங்களா? ரைட். உங்களுக்கு அந்த ஆடியோ ஞாபகம் இருக்கா? அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். எந்திரிச்சு ஒண்ணு சொன்னார். அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசு செவிமடுத்து வருகிறது, அரசு கேட்டு வருகிறது. ஆங்காங்கே சில போராட்டங்கள் நடைபெறுவதும் உண்மை. அவர்களோடும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம். ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அரசு ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரின் அறைக்கே அவருக்கு இனிப்பு வழங்கி இனிப்பு ஊட்டி அவர்கள் கொண்டாடி மகிழ்ந்த காட்சியை நாம் பார்த்தோம். இதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளவுலாம் பேசுறீங்களா ஐயா எடப்பாடி? எஸ்மா டஸ்மா சட்டம் நினைவிருக்கிறதா? அஇஅதிமுக ஆட்சி காலத்துல அரசு ஊழியர்கள் போராடிய பொழுது ஜெயலலிதா அம்மையார் எஸ்மா டெஸ்மா ஆகிய சட்டத்தை போட்டு நள்ளிரவில் எல்லாம் அவர்களை கைது செய்தார். யார? அரசு ஊழியர்கள். அதை நினைவுபடுத்தி விட்டு, இதெல்லாம் நீங்க உங்க ஆட்சி காலத்துல செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யல அப்படின்னு கேட்டுட்டு கூடுதலா ஒரு குண்டை தூக்கி போட்டார் தொம்முன்னு. அதான் முக்கியமான குண்டு. அரசு ஊழியர்களை பற்றி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர்களை பற்றி மிகவும் தரந்தாழ்ந்து விமர்சித்த விமர்சனம் ஒன்று இருக்கிறது. அது நினைவிருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போட்டார். அப்பதான் எல்லாரும் அலர்ட் ஆகிறாங்க, பத்திரிகையாளர்கள். ஏன்னா பல பேருக்கு அது மறந்து போச்சு. எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார், அரசு ஊழியர்களை தரந்தாழ்ந்து என்ன விமர்சித்தார் அப்படின்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, நல்லா ஞாபகம் இருக்கு. அதை விட இன்னொரு ஆடியோ இருந்துச்சு, அதை தேடி தேடி பார்த்தேன், காணும். ரொம்ப மோசமா பேசியிருந்தார் ஒரு ஆடியோ, அதை விட்டுருங்க. இப்பவும் இணையத்துல அந்த ஆடியோ இருக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசின ஆடியோ ஒரு உள்ளரங்க கூட்டத்துல பேசுவார். ஏங்க இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் என்னங்க இந்த 5ஆம் கிளாஸ் வாத்தியா இருக்குங்க, எவ்வளவு தெரியுமா சம்பளம்? 82,000 சம்பளம். நம்ம வீட்டுக்குள்ள அது இதுன்னு படிச்சு இன்ஜினியரிங் படிச்சு எம்இ படிச்சு அது எது எல்லாம் படிச்சாலும் அவனுக்கு 50,000 சம்பளம் வாங்குறதுக்கு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுது. இதுல 160 நாள் இவங்களுக்கு லீவு வருஷத்துக்கு. யாரு? நான் சொல்லுது எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. 160 நாள் லீவு. அரசுக்கு வர்ற வருவாயில பெரும் பகுதி இவங்களுக்கு சம்பளமாகவும் ஓய்வூதியமாகவும் தான் போகுது. 33% தான் மத்திய அரசு, அவர் சொல்றாரு, மத்திய அரசு நமக்கு கொடுக்குது. மீதி 67% மாநில அரசினுடைய வருவாய், சொந்த வரி வருவாய். மத்திய அரசு கொடுக்கிற 33% திட்டங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இந்த சம்பளம் கொடுக்கறதுலாம் பயன்படுத்தக்கூடாது. இந்த 67%ல 61% ஓய்வூதியத்துக்கும் சம்பளத்துக்கும் போயிருதுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தார். யாரு? ஐயா எடப்பாடி பழனிசாமி. 67,000 கோடி ரூபாய் 61,000 கோடி ரூபாய் ஓய்வூதியத்திற்கும் சம்பளத்துக்குமே போகுதுன்னா மக்களுக்கு எப்படிங்க திட்டம் போட முடியும்? இந்த அரசு ஊழியர்களை பாருங்க, என்னங்க இது? அப்ப வேற ஒருத்தர் வாழ வேண்டாமா அப்படின்னு வீராவேசம் எல்லாம் பேசி ஐயா எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கு திடீரென்று ஆடு நனைகிறது என்று ஓனாய் கவலைப்பட்டது போல அரசு ஊழியர்கள் சிரமப்படுகிறார்கள் என்று ஐயா எடப்பாடி பழனிசாமி நீலிக்க நீர் வெடிக்கிறார். எந்த எடப்பாடி பழனிசாமி?
எஸ்மா டெஸ்மா சட்டம் போட்டு அரசு ஊழியர்களை நள்ளிரவில் கைது செய்த ஜெயலலிதா அம்மையாரினுடைய தீவிர விசுவாசி. எந்த எடப்பாடி கே பழனிசாமி? எம்ஜிஆர் காலத்திலே நடந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்துல அரசு ஊழியர்கள் எல்லாம் தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க. இதே மாதிரி இப்போ ஜெயில இப்ப வைக்கிற மாதிரி இல்ல. இப்ப அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துல வச்சுட்டு வெளியில விட்டுருவாங்க. அப்ப ரிமாண்ட் பண்ணி ஜெயிலே தூக்கி போட்டாங்க. எங்க அப்பா தமிழாசிரியர், எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா ஜெயில, பழையங்கோட்டை ஜெயில கைது பண்ணி பல ஆசிரியர்களோட ஆசிரியர் போராட்டம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல உள்ள வச்சுட்டாங்க. அப்படி கொடுமை செய்த ஆட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா அஇஅதிமுக ஆட்சி. உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் ஒரே நாள்ல ஒரே கையெழுத்துல அவ்வளவு பேரும் வீட்டுக்கு அனுப்புனாங்க. அதுல எத்தனை பேர் சூசைட் பண்ணா, எத்தனை பேர் குடும்பம் சீரழிஞ்சு சின்னாபின்னம் ஆச்சு தெரியுமா? ஜெயலலிதா அம்மையார் ஒரே கையெழுத்து. ஏன்? கலைஞர் கொண்டு வந்தார் என்பதற்காகவே அந்த அரசு ஊழியர்கள் எல்லாம் வேலையை விட்டு தூக்குனாங்க. அதெல்லாம் இன்னைக்கு எடுத்து வாதங்களா வைத்து ஒரு பக்கம் முதலமைச்சர், இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ், இன்னொரு பக்கம் டிஆர்பி ராஜா வளைச்சு வளைச்சு அடிச்சாங்க. இன்னைக்கு சட்டப்பேரவையில் தெரிச்சு ஓடிட்டாங்க அதிமுக. நியாயமான சில கேள்விகளை கேட்டால் பரவாயில்ல. என்ன சொல்றாங்க? நீங்க ஓய்வூதிய திட்டம் கொடுப்பீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க ஒரு விஷயத்த மனசாட்சியோட பேசுங்க. என் கையில அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை இருக்குது, ரைட்டா? அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையில அந்த ஒரு லைன் மட்டும் நான் வாசிக்கிறேன். பக்கம் 36, 2016 ஆண்டு அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அமல்படுத்துவது குறித்து ஒரு வல்லுநர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. அக்குழுவின் அறிக்கை பெறப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டமே தொடர்ந்திட நடவடிக்கை எடுக்கப்படும். எங்க அமைச்சீங்க? எங்க எடுத்தீங்க? எத்தனை வாட்டி அந்த குழுவோட பேச்சுவார்த்தை நடத்துவீங்க? 2016 இருந்து 2021 வரைக்கும் 5 வருஷம் அஇஅதிமுக ஆட்சி காலத்துல நீங்க அப்படி என்ன நடத்துனீங்க? சொல்லுங்க. என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க. மனசாட்சியோட பேசும்ல. இன்றைக்கு இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகளில் கிட்டத்தட்ட 90 விழுக்காட்டை நிறைவேற்றி இருக்கிறோம் என்று முதலமைச்சர் சொல்லுகிறார். எக்ஸாக்டா எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றணும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். எத்தனை நிறைவேற்றணும், எத்தனை இன்னும் ஒன்றிய அரசினுடைய பரிசீலனையில இருக்குது, எத்தனை இன்னும் ப்ராசஸ்ல இருக்குது, எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அப்புறம் இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகும் நீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை தானே செயல்படுத்துவேன் என்று சொன்னீர்கள் அப்படின்னு சொன்னா, நான் ஒண்ணு சொல்றேன். பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் புதிய இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்றேன். ஸ்கிரீன்ல நீங்க பாத்துக்கங்க. ஊடகங்களில் வந்ததுதான். பழைய ஓய்வூதிய திட்டத்துல கடைசி ரிட்டையர்ட் ஆக போகும்போது கடைசி மாதம் என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதுல 50% அவங்களுக்கு பென்ஷன் உறுதி. சரியா? ஒன்றிய அரசு புதிய ஓய்வூதிய திட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்துச்சு. பாஜக அரசு தான் கொண்டு வந்துச்சு. பாஜக அரசு கொண்டு வருகின்ற பொழுது தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர், அவங்க ஆட்சியில இதை ஏற்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். கேட்கல, ஓகேன்னு ஏத்துக்கிட்டாங்க. இந்த பாஜக அரசு கொண்டு வந்த புதிய ஓய்வூதிய திட்டத்துல இந்த அஷ்யூர்டு 50% எல்லாம் கிடையாது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டினுடைய ஏற்ற இறக்கத்தை பொறுத்து உங்களுக்கு என்ன கிடைக்கும். இதுதான் புதிய ஓய்வூதிய திட்டம். தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப கொண்டு வந்திருக்கக்கூடிய டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய டிஏபிஎஸ், தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்ல கடைசி சம்பளத்துல 50% உறுதி. அப்ப பழைய ஓய்வூதிய திட்டத்திலையும் கடைசி சம்பளத்துல 50% உறுதி. இப்ப தமிழ்நாடு அரசு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய டாப்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பென்ஷன்லயும் 50% உறுதி. அடுத்தது பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஊழியர் பங்களிப்பு கிடையாது. ஊழியர்கள் எதுவும் பங்களிப்பு கொடுக்கணுமா? கிடையாது. எல்லாத்தையுமே அரசு பார்த்துக்கும். புதிய ஓய்வூதிய திட்டத்துல ஊழியர்களுடைய பங்களிப்பு 10% கட்டாயம். இப்ப தமிழ்நாடு அரசு இப்ப அறிவித்திருக்கக்கூடிய இந்த தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்ல ஊழியர் பங்களிப்பு 10% இருக்கும். 50%ற்கான மீதி தொகையை முழுமையாக தமிழக அரசே ஏற்கும். புரியலையா உங்களுக்கு? அதாவது ரிட்டையர்ட் ஆகும் போது என்ன சம்பளம் ஆகணுங்களோ அதுல 50% என்னது? பென்ஷன். இதுல 10% ஊழியருடைய சம்பளத்துல இருந்து பிடிச்சுப்பாங்க. அவங்க வேலை பார்க்கும்போது பிடிச்சு திருப்பி ரிட்டையர்ட் ஆனதுக்கு கொடுக்க போறாங்க. ஆனா பிடிக்கிறது 10%, கொடுக்கறது 50%. அப்ப மீதி 40% யாரு அங்க சேர்த்து வைப்பா அப்படின்னா அதை தமிழ்நாடு அரசு சேர்த்து வைக்கி. அவருடைய ஓய்வூதிய காலத்திற்காக தமிழ்நாடு அரசு 40% அங்க என்ன செய்யுது? சேர்த்து வைக்கிறது. ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகும்
தமிழ்நாடு அரசு சேர்த்து வச்ச 40% ஊழியர்களுடைய சம்பளத்திலிருந்து பிடித்த 10% சேர்த்து 50% திருப்பி ஊழியர்களுக்கே தான் குடிக்கிறது. அந்த 10% கவர்மெண்ட் எடுத்துட்டு போல. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த 10% யாருக்கு திருப்பி போயிடுது? அரசு ஊழியர்களுக்கே போயிடுது. சரி, அகவிலைப்படி DA பழைய ஓய்வூதிய திட்டத்துல உண்டு. புதிய ஓய்வூதிய திட்டம் மோடி கொண்டு வந்து ஜெயலலிதா அரசால் ஏற்றுக்கொண்ட புதிய ஓய்வூதிய திட்டத்துல இந்த அகவிலைப்படி என்பது கிடையாது. ரைட்டா? இப்ப தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்ல இந்த அகவிலைப்படி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அகவிலைப்படி உண்டு என்பதை நம்ம வந்து உறுதியா சொல்லலாம். ரைட்டா? உண்டு. அகவிலைப்படி DA எத்தனை வாரத்துக்கு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டுக்கு 2 முறை அகவிலைப்படி உண்டு. ஆண்டுக்கு 2 முறை உண்டு. சரி, பணிக்கொடை கிராஜுவிட்டி பழைய ஓய்வூதிய திட்டத்துல கிராஜுவிட்டி உண்டு. புதிய ஓய்வூதிய திட்டத்திலையும் கிராஜுவிட்டி உண்டு. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்லயும் கிராஜுவிட்டி உண்டு. சரியா? குடும்ப ஓய்வூதியம், அதாவது ஒருத்தர் அரசு ஊழியர் அவரு இறந்துட்டாரு, அவருக்கு அப்புறம் அவருடைய மனைவிக்கு அல்லது பிள்ளைகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்துல குடும்ப ஓய்வூதியம் உண்டு. பாஜக அரசு கொண்டு வந்த புதிய ஓய்வூதிய திட்டம், ஜெயலலிதா அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புதிய ஓய்வூதிய திட்டத்துல அது கிடையாது. எது? குடும்ப ஓய்வூதியம், ஃபேமிலி பென்ஷன் கிடையாது. ஆனால் இந்த தமிழ்நாடு அரசினுடைய உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் ஸ்கீம்ல ஃபேமிலி பென்ஷன், குடும்ப ஓய்வூதியம் உண்டு. ரைட். பாதுகாப்பு அரசின் முழு பொறுப்பு பழைய ஓய்வூதிய திட்டத்துல. புதிய ஓய்வூதிய திட்டத்துல கிடையாது. அது சந்தை அபாயத்திற்கு உட்பட்டது. தமிழ்நாடு அரசினுடைய அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம்ல பாதுகாப்பு முழுமையாக உண்டு. அப்ப பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கும் இப்ப தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஓய்வூதிய திட்டத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஊழியருடைய வருமானத்துக்கு 10% பிடிக்க தேவையில்லை. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஓய்வூதிய திட்டத்துல ஊழியரிடமிருந்து 10% பிடிச்சு தமிழ்நாடு அரசு 40% போட்டு 50% வச்சு அந்த 50% அப்படியே யாருக்கு தான் திருப்பி கொடுக்குறாங்க? ஊழியருக்கு தான் திருப்பி கொடுக்குறாங்க. இதுல என்ன நட்டம்? இதை ஏற்றுக்கொண்டு ஊழியர்களே இதை புரிந்து கொண்டு மகிழ்ந்து கொண்டாடி இனிப்பு கொடுத்து வரவேற்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு இது புரியல, படிச்சிருந்தா புரியும் அப்படின்னு வேற என்ன சொல்றது? நம்ம வந்து கம்பராமாயணத்தை எழுதி சேக்கிலாங்கிறவர்கிட்ட வேற என்னத்தை போய் கேட்கறது? இது குறைஞ்சபட்சம் புரியணும்ல. எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. சரி, இப்போ பழைய ஆட்சி காலத்துல விட்டதெல்லாம் விட்டுருங்க. நீங்க அஇஅதிமுக ஆட்சி காலத்துல நடந்த ஒரு செய்தி நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன். இவங்க எந்த அளவுக்கு வந்து போராடக்கூடிய மக்களின் மீது இவர்களுக்கு பெரும் அன்பும் பண்பும் இருக்கிறதா காட்டுறாங்கல்ல. விகடனில் வந்த செய்தியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து பொதுநல வழக்கு பதிவு. அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்துச்சு. மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் குறித்த வழக்கறிஞரின் கடிதத்தை சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து பொதுநல வழக்காக பதிவு செய்து தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதுல ஒரு கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சொல்றாரு, ஒரு கடிதம் எழுதுறாரு. நான் கண் பார்வையற்ற பட்டதாரி மாணவர்கள் சங்கத்தின் மூத்த உறுப்பினராக உள்ளேன். கடந்த சில நாட்களாக பார்வையற்ற பட்டதாரிகள் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அமைதியாக அறவழியில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வருகிறார்கள். ஆனால் அந்த மாற்றுத்திறனாளிகள் மீது போலீசார், அஇஅதிமுக ஆட்சியில் அதிமுக அரசின் போலீசார் காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். போராட்டம் செய்பவர்கள் கண் பார்வையற்றவர்கள் என்பதை சாதகமாக பயன்படுத்தி கொண்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோரை பிடித்து வாகனத்தில் ஏற்றி சென்னையில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்திற்கு அழைத்து சென்று அங்குள்ள சுடுகாட்டில் விட்டு வந்து விட்டார். நீங்க பேசலாமா மிஸ்டர் எடப்பாடி? நான் அப்போ வந்து மீடியால இருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இதற்காக பேராசிரியர் தீபக், டிசம்பர் 3 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாற்றுத்திறனாளிகள் அணி அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறார். அவர் வந்து அப்போ வந்து இதற்காக டிபேட் வச்சு அவர் வந்து பேசியிருக்கிறார். கட்டும் போராட்டங்களை பண்ணாங்க. எதுக்கு? இவங்க கோரிக்கை ஒரு பக்கம், கோரிக்கைகளுக்காக அமைதி வழியில் போராடியவர்களை கைது செய்து கண் பார்வை இல்லாதவங்க, அவங்களை எங்க போறாங்க எங்க கூட்டு போறாங்க எதுவும் தெரியாது, அவங்கள கொண்டு போய் திருப்பி சிட்டிக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி 80 கிலோமீட்டர் தள்ளி சுடுகாட்டுல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு வந்த ஈவி இரக்கமற்ற பாவிகள் இந்த அஇஅதிமுக ஆட்சியாளர்கள் இன்றைக்கு யாரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள்?
முறையா அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி ஏதேனும் ஒரு வகையில சுமூக தீர்வை ஏற்படுத்தி விட முடியுமா என்று துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசை பார்த்து, திராவிட மாடல் அரசை பார்த்து இவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். நான் உண்மையிலே சொல்றேன், கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன் பலமுறை. அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் ஒவ்வொரு முறை இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இவங்க எல்லாம் வருகின்ற பொழுது, அது சார்ந்த செய்தி வருகின்ற பொழுது உள்ளபடியே அவர் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட ஒரு துடிப்பு இருக்கும். அதை நான் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கிறேன். இல்ல அவங்களுக்கு ஏதாவது செய்யணும். ஒவ்வொரு முறையும் அவர் அதிகாரிகளிடம் அவர்களுக்காக வாதாடி இருக்கிறார், சண்டை போட்டிருக்கிறார். நான் சொல்றதை விட்டுருங்க. பகுதி நேர ஆசிரியர் ஒருவர் அவர் அவருடைய சமூக வலைதளங்களை எழுதியிருக்கிறார். என்ன எழுதியிருக்கிறாரு? 19ஆம் தேதி சட்ட வல்லுநர்களுடன் கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் சங்க பிரதிநிதிகள் கலந்து பேசி சட்ட சிக்கலுக்கு தீர்வை தேட ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படும் என்று ஊடகத்தில் மாண்புமிகு கல்வி அமைச்சர் அறிவித்தார். 18ஆம் தேதி வரை இந்த கூட்டம் தொடர்பாக எங்களுக்கு எந்த தகவலும் வரவில்லை. ஆயினும் இது தொடர்பாக அமைச்சர் ஊடகத்தில் பேட்டி அளித்ததின் அடிப்படையில் நாங்க கிளம்பி எங்க வர்றோம்? அமைச்சர் வீட்டுக்கு வர்றோம். அமைச்சர் வீட்டிற்கு வருகிறோம். அமைச்சர் தலைமைச் செயலகத்திற்கு செல்வதற்காக கிளம்பி காரில் வெளியே வந்தவர் நாங்கள் நிற்பதை பார்த்து காரை நிறுத்தி, அவர் யாரு? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு. அவருடைய காரில் இருந்தவர்களை இறக்கி விட்டுட்டு எங்களை அவருடைய காரில் ஏற்றிக்கொண்டு, யாரு? அந்த நிர்வாகிகளை, பகுதி நேர ஆசிரியர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளை அமைச்சர் தன்னுடைய காரில் ஏற்றிக்கொண்டு அங்க இருந்து எங்க வராரு? சட்டப்பேரவைக்கு வருகிறார். புறப்பட்டு வெளியில அவங்களை அங்க கார்ல ஏத்திக்கிட்டு முதல்வர் அலுவலகத்திற்கும் தகவல் கொடுத்துட்டு சட்டத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு, இது அவர் சமூக வலைதளத்தில் எழுதியிருக்கிற சொல்றேன், சட்டத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு பகுதி நேர ஆசிரியர்களை நான் எனது வாகனத்தில் அழைத்து வந்து கொண்டுள்ளேன். இன்று அவர்கள் பிரச்சனையை பேசி முடித்து விட வேண்டும். எனவே எல்லோரும் எனது அலுவலகத்திற்கு வாருங்கள் என்று தகவல் கொடுக்கிறார். முதலமைச்சர் அலுவலகத்திற்கும் தகவல் சொல்லுகிறார். சொல்லிட்டு அங்க வச்சு பேசி 2.5 மணி நேரம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இதற்கு முன்பு ஒரு முறை அமைச்சர் சொன்னார், நான் உங்களுடைய வழக்கறிஞராக உங்களுக்காக வாதாடுவேன் என்று சொல்லி இருந்தார். அதே போல வாகனத்தில் எங்களிடம் கேட்டறிந்த கருத்துக்களின் அடிப்படையில் எங்களுக்கான வழக்கறிஞராக அதிகாரிகளிடம் அவர் வாதாடினார். தொடர்ந்து எழுதுறார் அந்த ஆசிரியர். நான் என்ன சொல்றேன், ஒரு அரசு அப்படின்னு வருகின்ற பொழுது அதுல பல சிக்கல் இருக்கும், பல பிரச்சனைகள் இருக்குது, பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்கு. நீதித்துறை ஒன்று சொல்லும். ஒவ்வொரு துறையும் இப்ப பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவருக்குன்னு தனியா நீதி இருக்குன்னு அவர் கையெழுத்து போட்டு இவ்வளவு இதை கொடுத்துருவார். பட் அந்த ஃபைல் எங்க போகணும்? அந்த கோப்பு நீதித்துறைக்கு போகணும். நீதித்துறைக்கு வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவுன்னு அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கு. அப்ப அதுக்குள்ள அவங்க சில விதிமுறைகள் இருக்கு. இப்படி ஒன்னையும் கணக்கில் எடுத்துக்கொண்டுதான் ஒரு அரசு நகர முடிகிறது. அப்போ ஒரே நாள்ல டக்கு நான் வாங்க, நீங்க வாங்க அப்படி பண்ண முடியாது. அப்ப பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு தீர்வுக்கு ஒரு அரசு இவர்கள் அத்துணை பேருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. அதற்காக என்னவெல்லாம் வழிகள் இருக்கின்றன, இந்த கோரிக்கை நிறைவேற்றணும், அது உறுதி. கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு வழி வேணும்ல. அந்த வழிகளை, அந்த பாதையை தொடர்ந்து இந்த அரசு தேடுகிறது. அது குறித்து தொடர்ந்து ஆலோசிக்கிறது, ஆய்வு செய்கிறது. அதிகாரிகளிடம் அது தொடர்பாக தொடர்ந்து உரையாடல் நடக்குது. ஏதோ ஒரு கட்டத்தில் அதுக்கு தீர்வும் கண்டிருக்கிறது இந்த அரசு. அதுதான் இந்த ஓய்வூதிய திட்டம். அதுதான் தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனை முடிவுக்கு வந்தது. அப்ப இந்த அரசு அதை செய்யுது. ஆனால் இதே அதிமுக அரசு நீங்க எத்தனை நாடி பேச்சுவார்த்தை நடத்துனீங்க? குறைஞ்சபட்சம் கூட்டி பேசியிருப்பீங்களா? இல்ல. மாறாக கைது செய்து சிறையில் அடைப்பீர்கள், கைது செய்து கண் பார்வையற்றவர்களை கொண்டு போய் சுடுகாட்டில் விடுவீங்க. நீங்க அதிமுகவிற்கு திமுகவை இந்த விவகாரத்தில் கேள்வி கேட்பதற்கு உரிமையே கிடையாது. ஒரு பக்கம் என்ன கிளப்பி விட்டீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தா கவர்மெண்ட் ஸ்டாஃப்க்கு அள்ளி கொடுத்துட்டாங்க, கஜானாவை காலி பண்ணிட்டாங்கன்னு கிளப்புவீங்க. இன்னொரு பக்கம் பாருங்கள் அரசு ஊழியர்களை வஞ்சிக்கிறதுங்க. அப்போ இப்படி ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒரு உருட்டு, இப்படி நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும், நான் அப்படி சுத்தும் போது இப்படி சுத்தணுங்கிற மாதிரி அதிமுக அரசு ஊழியர்களை ஏமாற்றி ஆதாயம் தேட முயற்சிக்கிறது. அதெல்லாம் நடக்காது. உங்கள் ஆசை ஒருபோதும் நிறைவேறாது. அரசு ஊழியர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் மட்டுமல்ல, போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களையும் சேர்த்தே சொல்லுகிறேன்,
அவர்களுக்கு திமுக அரசின் மீது இன்னும் கோபம் ஏன் இருக்கும் தெரியுமா? உரிமை. ஏங்க அதிமுக செய்யாதுன்னு எங்களுக்கு தெரியுங்க. நீங்க ஆனங்க செய்யணும். நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். காரணம் நீங்கள் என்னுடைய தோழர், நீங்க என்னுடைய சகா, நீங்கள் தான், உங்களுக்கு தான் என் வழி புரியும்னு அவங்க நம்புறாங்க. அதனால திமுகவின் மீது இன்னும் உரிமையோடு அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த கேள்வி எழுப்புவார்கள். அது திமுகவிற்கும் புரியும். அது நிச்சயமா அதை செய்து தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இவர்களுக்கும் இருக்கிறது. அவங்களும் செஞ்சு கொடுப்பாங்க. இதற்கு இடையில புகுந்து குளிர்காயலாம் என்று நினைத்த எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு தக்க பதிலடியை தந்திருக்கிறார் சட்டப்பேரவையில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். வாழ்த்துகள், பாராட்டுகள். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க, பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம். எலெக்ஷன் வந்துருச்சு, நீங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறீங்க, வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்க, அது சக்சஸ் ஆகுதான்னு பார்ப்போம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ்நாடு முதலமைச்சருக்கும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும், தொழில்துறை அமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு இந்த விவகாரத்தில் தீர்வு காண்பதற்காக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி மீண்டும் ஒருமுறை தமிழ்களை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.